குட் ஈவினிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 1 மெஷர்மெண்ட்டில் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பற்றி படிக்க போகிறோம். இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோடைய டெரிவேஷன் என்னன்னு பார்த்துடலாமா? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் present in a substance. ஆக்சுவலாக இதுக்கு தமிழில் பொருட்களின் அளவுன்னு சொல்லுவோம். நான் சொல்லியிருக்கேன் எல்லா பருப்பொருட்களுக்குள்ளேயும் அணுக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போது அணுக்களுடைய மொத்த அளவு தான் அந்த பொருட்களுடைய அளவு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸுடைய அந்த நம்பர்ஸ் தான் அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், அயன், எலக்ட்ரான் ஆர் புரோட்டான்ஸாக இருக்கலாம். அப்போது ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த பார்ட்டிகல்ஸுடைய அளவு தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்க்கலாமா? இதை ஒரு பிக்சரில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே 4 காயின்ஸ் இருக்குது இல்லையா? 4 காப்பர் காயின்ஸ் இருக்குது. நம்ம இதில் ஹவு மெனி காயின்ஸ் ஹியர் அப்படின்னு சொன்னால் நம்ம கணக்கு போட்டு சொல்ல முடியும். 1 2 3 4ன்னு சொல்லலாம். ஆனால் ஃபார் ஈச் காயின்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காப்பர் ஆட்டம்ஸோடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு காயினுக்குள்ளே இருக்கக்கூடிய காப்பர் ஆட்டம்ஸோடைய எண்ணிக்கையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய காயின்ஸோடைய நம்பர்ஸ்னால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு காயினுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த காப்பரோடைய ஆட்டம்ஸோடைய நம்பர்ஸை நம்மளால் கணக்கிட முடியாது. பிகாஸ் தீஸ் காப்பர் ஆட்டம்ஸ் எல்லாம் நாட் விசிபிள், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல உள்ளுக்குள்ளே இருக்க காப்பர் ஆட்டம்ஸ் எல்லாம். அப்போது ஒவ்வொரு காயின்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த காப்பர் ஆட்டம்ஸோடைய அளவு தான் இந்த பொருட்களின் அளவுன்னு சொல்கிறோம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது இதோடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா, இதோடைய எஸ்ஐ யூனிட் மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த லெசனோடைய இன்ட்ரடக்ஷனில் டேப்லர் காலத்தில் பார்த்துருக்கோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோடைய எஸ்ஐ யூனிட் மோலுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மோலை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, டெரிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 6.023 × 10⁻23 entities. இட் இஸ் டினோட்டட் ஆஸ் மோல்னு சொல்லுவாங்க. இந்த மோலை இன்னொரு விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த நம்பர் இருக்குல்ல 6.023 × 10⁻23 இஸ் ஆல்சோ நோன் as அவோகேட்ரோ நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கருத்துக்கள். அதனால தான் ஸ்பெசிஃபையாக அதை பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்எம்எம்எஸ் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க, நம்மளுடைய 1 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க. ஓகே சில்ட்ரன், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் லூமினஸ் இன்டென்சிட்டி பார்க்கலாம். லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா ஒளிச்செறிவுன்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே கிரவுண்டில் கிரிக்கெட் ப்ளே கிரவுண்டில் ஃபோட்டோமீட்டரை வச்சு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க ஃபோட்டோமீட்டர். இந்த ஃபோட்டோமீட்டர்ன்றது லூமினஸ் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி தான். அதோடைய பிக்சர் பாருங்கள், ஃபோட்டோமீட்டர் ஒளிச்செறிவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி தான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிரிக்கெட் கிரவுண்டில் கரெக்டான ஒளிச்செறிவு இருக்கா, அதோடைய லைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோட்டோமீட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, லூமினஸ் இன்டென்சிட்டி என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த emitted light by a light source in a particular direction. This is called per unit solid angle is called as luminous intensity. ஓகே, நம்மளுடைய லைட்டோடைய அளவு தான் லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு. ஓகே, இதோடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்க்கலாமா? லூமினஸ் இன்டென்சிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் கேண்டிலா அண்டு இதை சிடின்னு டினோட் பண்ணுவாங்க.
Luminous intensity is measured by photometer, which gives the luminous intensity in terms of candela directions. Okay, directly. ஓகே, ஃபோட்டோமீட்டர் தான் இதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட். லூமினஸ் இன்டென்சிட்டி ஃபைன் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே சில்ட்ரன், கூடவே வந்து பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் பார்க்கலாம். இந்த பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸில் வரும். இவ்வளோ நேரம் நம்ம படித்ததை அனைத்தும் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதாவது இந்த லெசனில் முன்னாடி நான் சொன்னேன் என்னென்ன படித்தோம் அப்படின்னா, லென்த்து, அந்த இதை பார்க்கலாம். லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வரும். இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம டிவைட் பண்ணவோ இல்லை மல்டிப்ளை பண்ணியோ வர்றது தான் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு 7th ஸ்டாண்டர்டில் படித்தோம். இந்த குவான்டிட்டிஸில் வந்து இவ்வளோ நேரம் படித்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் இந்த லெசனில் 2 டிரைவ்டு குவான்டிட்டிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் பிளேன் ஆங்கிள் அண்டு சாலிட் ஆங்கிள். இது 2 டிரைவ்டு குவான்டிட்டிஸை பற்றி இப்போ பார்க்கலாம். பிளேன் ஆங்கிள் அப்படின்றது வந்து 2 லைன்ஸ் கட் பண்ணி வரக்கூடிய ஆங்கிள். 2 லைன்ஸ் ஆர் 2 பிளேன்ஸ் கட் பண்ணி எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த மிட் பாயிண்டில் நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்கும்ல, அதுதான் வந்து பிளேன் ஆங்கிள். அதாவது 2 லைன்ஸ் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய இடத்துல வரக்கூடிய ஆங்கிள் தான் பிளேன் ஆங்கிள்னு சொல்லுவோம். இதோடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ரேடியன். அந்த ரேடியன் அண்ட் இஸ் டினோட்டட் ஆஸ் ரேட், ஆர்ஏடி, ரேட். ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த பிளேன் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மேட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பிளேன்ஸ். 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இல்லைன்னா வந்து 2 பிளேன்ஸ் வந்து கட் பண்ணி அது ஜாயின் பண்ணுற இடம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தான் பிளேன் ஆங்கிள் சொல்லுவோம். 2 ஸ்ட்ரெயிட் லைன் கட் ஆகக்கூடிய இடத்துல வர ஆங்கிள் தான் பிளேன் ஆங்கிள். அண்டு இது வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸில் வரும். ஓகே சில்ட்ரன், இதோடைய எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன் அண்ட் இட் இஸ் டினோட்டட் ஆஸ் ரேட், ஆர்ஏடி, ரேட். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியன் இஸ் த ஆங்கிள் subtended at the center of a circle by an arc whose length is equal to the radius of the circle. இப்போ ரேடியனை பர்டிகுலராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம மிட் பாயிண்டில் வரக்கூடிய அந்த பாயிண்ட்டு உங்களுக்கு தெரியும், இது வந்து ரேடியஸ். இந்த ரேடியஸை கரெக்டாக இந்த ரேடியஸோடைய அளவில் நம்ம ஒரு ஆர்க்கு போட்டோம்னா, சைடில் இந்த சர்க்கிளில் நம்ம ஒரு ஆர்க் போட்டோம்னா இந்த ரேடியஸும் அந்த ஆர்க்கும் ஈக்குவல் அளவில் தான் இருக்கும். அந்த ஈக்குவல் அளவில் சர்க்கிளுக்கு நடுவில் கட் பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஒரு ரேடியன் சொல்லுவோம். ஓகே, இந்த ரேடியன் வந்து இதுதான் ரேடியன். இந்த ரேடியஸில் கட் பண்ணக்கூடிய ஆர்க்கில் கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தான் ரேடியன் சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், நம்ம அடுத்ததுக்கு நம்ம சாலிட் ஆங்கிளுக்கு வந்துடலாம். இந்த சாலிட் ஆங்கிள் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டிரைவ்டு குவான்டிட்டிஸில் ஒன்று தான் சாலிட் ஆங்கிள். நான் சொன்னேன் இங்கே பிளேன் ஆங்கிளில் வந்து 2 ஸ்ட்ரெயிட் லைன் கட் ஆகி வரக்கூடிய ஆங்கிள் தான் பிளேன் ஆங்கிள்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள்ஸ் வந்து 3 ஸ்ட்ரெயிட் லைன் கட் ஆகி அதோடைய மிடில் பாயிண்டில் வரக்கூடிய ஆங்கிள் தான் சாலிட் ஆங்கிள். Solid angle is the angle formed by 3 or more planes intersecting at a common point. It can also derived as an angle formed at the vertex of the cone. The SI unit of solid angle is radian and is denoted as
எஸ்ஆர் சிர். ஓகே. அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க 2 ஸ்ட்ரெய்ட் லைன் கட் ஆகி வரக்கூடிய அந்த ஜாயிண்ட்ல வரக்கூடிய ஆங்கிள் தான் பிளேன் ஆங்கிள். இங்க 3 ஸ்ட்ரெய்ட் ஆங்கிள் கட் ஆகி வரக்கூடிய அந்த காமன் பாயிண்ட்ல வரக்கூடிய ஆங்கிள் தான் சாலிட் ஆங்கிள். இதோடைய எஸ்ஐ யூனிட் ஸ்ட்ரேடியன். அதோடைய எஸ்ஐ யூனிட் வந்து பிளேன் ஆங்கிளோடைய எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன் சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன். பிளேன் ஆங்கிள்க்கும் சாலிட் ஆங்கிள்க்கும் ஒரு அழகான ஒரு டேபுலர் காலம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த 2 ஆங்கிளும் டிரைவ்டு யூனிட்ஸில் வரும் சில்ட்ரன். இந்த டிரைவ்டு யூனிட்ஸில் பிளேன் ஆங்கிள் வந்து 2 ஸ்ட்ரெயிட், அதாவது இட் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ் ஆர் பிளேன்ஸ். 2 லைன்ஸ் கட் ஆகி நடுவில் வரக்கூடிய அந்த ஆங்கிள் தான் பிளேன் ஆங்கிள். இங்கே பாருங்க 3 லைன்ஸ் ஆர் 3 மோர் பிளேன்ஸ் கட் ஆகி அந்த காமன் பாயிண்ட்ல வர்றது சாலிட் ஆங்கிள். ஓகே. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 டைமென்ஷனல். இங்கே இட் இஸ் 3 டைமென்ஷனல் வரும். 3 லைன்ஸ் கட் ஆகுது இல்லையா. அடுத்தது இட்ஸ் யூனிட் இஸ் ரேடியன், இட்ஸ் யூனிட் இஸ் ரேடியன். இந்த டேபுலர் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன், எக்ஸாமில் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேன் ஆங்கிள்க்கும் சாலிட் ஆங்கிள்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளாக்ஸை பற்றி நான் வீடியோ அனுப்புகிறேன் சில்ட்ரன். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ.